என்னோடய ஸ்டைலில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். நான் 2 பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துருக்கிறேன். வெந்நீர் சூடு பண்ணிக்கலாம். வெந்நீரில் தான் மாவு பிசையணும். வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மாவை உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மாவு உருட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த மாவு எப்படி இருக்கணும்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது பரோட்டா மாவு பிசைவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா சப்பாத்திக்கு மாவு நம்ம கொஞ்சம் ஹார்டாக டைட்டாக பிசைவோம். இது நமக்கு லூஸாக இருக்கணும். எடுக்கும்போது அப்படியே லூஸாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம பால்ஸ் உருட்டும்போது நமக்கு கிராக் விழாது. இல்லைனா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருந்தோன்னா அது உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்படி தான் நம்ம பிசைஞ்சிருக்கணும். அப்படியே சாஃப்டாக நம்மக்கிட்ட வரணும். இப்போது இது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். பால்ஸ் உருட்டிட்டு வரேன். நம்ம உருட்டி வச்சதில் பாதி மாவில் பால்ஸ் உருட்டிட்டோம். இந்த டைமில் மீதி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா பாகு ரெடி பண்ணணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி வெந்நீரில் மாவு பிசைஞ்சேன்னா அந்த வெந்நீர் கொஞ்சம் இருக்குது. அதோடு நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாகு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த பாகு ரெடியாகி வர்றதுக்கும் நம்ம மீதி இருக்கிற மாவை ஒரு பால்ஸ் உருட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எல்லோரும் இப்படி பண்ணுங்கள். நாம் 200 கிராம் பாக்கெட் 2 எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் 1 கிலோ சீனி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அரை கிலோ சீனி போட்டு பாகு ரெடி பண்ணி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் பாகு ரெடி பண்ணி ஹீட் பண்ணி நம்ம அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் முதல்ல எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, முதல்ல மொத்தமாக காய்ச்சி மொத்தமாக ஊற்றி ஒரே தட்டிலே வச்சிடுறதுனால அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடுறது. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பாதி பாகு ரெடி பண்ணி அந்த இதில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னக்கூட்டி மறுபடியும் பாகு ரெடி பண்ணி அதில் போட்டிங்கன்னா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடையாது, நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். அந்த 1 கிலோ சுகரில் நம்ம இப்போ ஒரு 1/2 kg ஆட் பண்ணிக்கலாம். என்னால் ஒரு கையில் வச்சுட்டு ஆட் பண்ண முடியல. அந்த 1 kg சுகரில் பாதி 1/2 kg ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 kg நம்ம இதில் போட்டோம். ஓகேவா? அந்த தண்ணி முங்குற அளவுக்கு நம்ம போட்டால் போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். அதோட ஒரு 4-5 ஏலக்காவும் சேர்த்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பாகு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய் நம்ம ஒரு 5 பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம தட்டி போட வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா தட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ள அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது அதுக்குள்ளே போயிடும். மறுபடியும் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. அந்த ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கிடும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இது போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 போட்டால் கூட போகுதும். ஓகேவா? அது நல்லா கொதித்து வரட்டும். ஃப்ளேவர் நமக்கு அப்படியே மனம் அதிகமாக வரும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீதி பேலன்ஸ் இருக்கிற மாவை நம்ம உருட்டிட்டு வந்துடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம எல்லா மாவுமே உருட்டியாச்சு. கரெக்டாக நம்ம அதை உருட்டின டைமுக்கும் சீனி பாகு ரெடி ஆகிற டைமும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. அது கொஞ்சம் நம்ம இப்போ ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஏன்னா அது வெளியில் தெரிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சீனி பாகு ஒரு பக்கம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைடு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் அந்த பெரிய அடுப்பில் இருந்து சின்ன அடுப்புக்கு மாற்றி வச்சிட்டேன். அது லோவாக தான் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அது வரைக்கும் அது கொதிச்சிட்டே இருக்கட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ வடை சட்டி வச்சாச்சு. வாஷ் பண்ணிவிட்டேன், கழுவிட்டேன். அது நல்லா அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நம்ம மேலே தெரிக்கும். தண்ணி எல்லாம் இதானதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயை உடச்சி ஊற்றிக்கலாம். எண்ணெயை சேர்த்துக்கலாம். சின்ன வடை சட்டியில் தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். நம்ம பெருசாக நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிகமாக எண்ணெய் பிடிக்கும். எண்ணெய் சில நேரம் எண்ணெய் அந்த உருண்டைக்குள்ளெல்லாம் எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீக்கிரமாக அது சூடாயிரும். நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும். ஒரே நேரத்தில் நிறைய நம்ம போட்டு எடுக்கக்கூடாது, சீக்கிரமாக கரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம்.
நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இப்போ மாவு நீங்கள் உருட்டுறீங்கல்ல, இப்போ நீங்கள் ஃபேனுக்கு கீழே இருந்து உருட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாவு வந்து ஹார்ட் ஆயிரும், மேலெலாம் அப்படி காஞ்ச மாதிரி ஆயிரும். அப்படி நீங்கள் ஃபேனுக்கு கீழே இருந்து தான் உருட்டணுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வந்து உருட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்லை அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு போயிடும். அந்த நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபேனுக்கு கீழே வச்சு காற்றுல வச்சு உருட்டாதீங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து இது புதுசாக வந்து ட்ரை பண்ணவங்க, இதுக்கு முன்னக்கூட்டி போடாதவங்க, எல்லாம் போட்டு சொதப்பினவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடையாது, சூப்பராக வந்துடும். நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். அது கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். நான் எப்படி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரே ஒரு பாலை எடுத்து போட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து இப்படி போட்டுறக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிடும். நீங்கள் வந்து இப்படி சைடு வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் வந்து கரெக்ட் சூடாக இருக்குது. இந்த சூடு போதும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஓகேவா? மெதுவாக தான் நீங்கள் போடணும். அது சைடு வச்சு தான் நீங்கள் போடணும். சென்டராக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து தெரிச்சிடும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணவங்க, ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது தெரியும், சொல்ல தேவையில்லை, அவங்களாம் மன்னிச்சிக்கோங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் நம்மளால் வந்து ஒரே டைமில் எடுக்கிற அளவுக்கு மட்டும் போட்டால் போகுது. ஓகேவா? இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக இப்போ உள்ளே போயிருக்கா, லைட்டாக நம்ம திருப்பி விடணும். நீங்கள் டபக்குன்னு திருப்பி விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஓகேவா? கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அது நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மீடியமாக வச்சுக்கலாம். ஓகேவா? அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ரொம்ப கருக விட்றாதீங்க. ஓகேவா? இது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். 1-2 பீஸ் லைட் கலரில் இருக்கான். கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக வரட்டும். ஓகேவா? அப்படியே பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோமா, அதை ஒரு பிளேட்டில் வச்சிடணும். உடனே நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து போட்டுறக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சூடாக இருக்கும். சூடாகவே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் உடஞ்சிரும். உடனே போடக்கூடாது. கொஞ்சம் அது வந்து சூடு போகிற வரைக்கும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு வந்து அந்த பால்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு போதும். இதுக்கு மேலேனா அது வந்து கருக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த கலரில் இருந்தால் போதும். பார்த்திங்களா? எதுவுமே உடையலை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பால்ஸ் வந்து சாஃப்டாக உருட்டினீங்கன்னா நமக்கு எந்த ஒரு கிராக்குமே வராது. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ஃப்ரை ஆகிட்டு பார்த்திங்களா? கலர் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதை உடனே தயவு செஞ்சு சுகர் சிரப்பில் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா பால்ஸ் வந்து அந்த ஹீட்டாக இருக்கும்போது உடஞ்சிரும். ஓகேவா? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. ஓகேவா? வச்சதுக்கப்புறம் இனி ஒரு கொஞ்சம் பீஸ் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்க எல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து குலோப் ஜாமுன் வீட்டில் செய்யணும்னு ஆசை இருக்கும். ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில நேரம் சொதப்பியிருக்கும், அதனால் வந்து ட்ரை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வந்துடும். சரிங்களா? கொஞ்சோண்டே போட்டால் போதும். நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுக்கிறதுக்குள்ளே மீதி இருக்கிறது வந்து கருகிரும். அதனால் கொஞ்சோண்டு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ சுகர் சிரப் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா ஆறுனா தான் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ சூடாக இருக்கும்போது கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இதிலே போதும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? கொஞ்சம் போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி விடக்கூடாது. அப்போனா வந்து நமக்கு வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் அது வந்து மேலே எலும்பி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழகாக மேலே எலும்பி வருதா? அவ்வளோதான். இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை சுகர் சிரப்பில் போட்டுறணும். ஓகேவா? இதுதான்
மேட்ரு. ஏன்னா அப்போ தான் இப்போ இது நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோமா, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி ஒன்று வச்சுருக்குறோம். இதை எடுத்து நம்ம வெளியே போடும்போது ஃப்ரை பண்ணுறத சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பீஸுமே உடையாது, அப்படியே சூப்பராக கிடைக்கும். கொஞ்சம் ஹீட்டை வந்து கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது, இந்த ஹீட்டு போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஹீட்டு வந்து அதிகமாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? அவசரமே வேண்டாம், ஸ்லோவாக குக் பண்ணாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும், அது உள்ளது அழகாக வெந்து வந்துடும். சரி, ஓகேவா? இப்படியே நம்ம இப்போது இது ரெண்டாவது போட்டது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். ஒரு பீஸ் கூட உடையில பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். பயப்படவே தேவையில்லை, அசால்ட்டாக நம்ம அடித்து விட்டுறலாம். சமையல்லாம் நம்ம இஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்துடும். பயப்படாமல் செய்யுங்க, எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இந்த கலர்லேயும் எடுக்கலாம், அதாவது நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எடுத்திருக்கோம். இதே கலரில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுகர் சிரப்பில் நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து உள்ளது நமக்கு வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் நல்லா புரட்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து. ஏன்னா அந்த பின்னாடி வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாகவே ப்ரௌனாக, மீடியம் ப்ரௌனாக வரட்டும். அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய கரண்டியே வச்சுக்கோங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, ஏன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும். நான் ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து நானும் சில நேரம் எண்ணெய் தெரிச்சுலாம் பட்டால் தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நமக்கு எல்லா செட்டையும் பண்ண தான் செய்யும். போக போக நம்ம ஈஸியாக அழகாக கற்றுக்கலாம். ஓகேவா? அழகாக ப்ரௌன் ஆகிட்டு வருது பாருங்கள். போதும். இந்த டைமில் எடுக்கிறதுக்கு முன்னே கூட்டி அடுப்பை குறைச்சிருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்குள்ளே மீதி இருக்கிறது வந்து இதாகிடக்கூடாது. இப்போ அடுப்பை குறைச்சிட்டோமா, இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்துட்டு நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் நம்ம இந்த சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஓகேவா? மீதி இப்போ ஃப்ரை பண்ணதை வந்து நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம். எதுவுமே உடையில பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த ரவுண்டையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, போட்டலாம். 4 பேட்சாக போடுங்க. ஓகேவா? நான் இனி கொஞ்சம் வந்து கூட கொஞ்சமே போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். டோட்டலாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம 3ஆவதாக ஃப்ரை பண்ணது வந்து ஆயிலில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணது வந்து சுகர் சிரப்பில் போட்டிருக்கேன். 2ஆவது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ 3ஆவது வந்து ரெடி ஆகிட்டு, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி மாவு உருட்டி வச்சுருந்தோம்ல, அந்த இதில் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து போட்டுருங்க. ஓகேவா? அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அது எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் எடுத்து இந்த சுகர் சிரப்பில் நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? இப்போ 3ஆவதாக அடுப்பில் இருக்கிறத நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்படியே தான் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பால்ஸுமே வந்து உடையாது. சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதும் உடையாது, நல்லா வந்துடும். இது 3ஆவது ரவுண்டு.
ஆயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளேட்லேயே அந்த ஆயில் வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதனால் ஆயில் பிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து பால்ஸ் வந்து உருட்டினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது, அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து ஐயோ ஒன்று கீழே விழுந்துச்சு. அடுத்து மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து அப்படியே ஆயிலில் போட்டு விட்டுறலாம். இப்போ ஆயிலில் நம்ம போடும்போது எப்போதுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஓகேவா? நான் அது எடுக்கும்போது கொட்டிடுச்சு. ஓகேவா? மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி இப்போ அது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டோமா, இப்போ கொஞ்சம் லைட்டாக அடியில் இருந்து எடுத்து விடணும். சரிங்களா? அப்படியே இருந்தாலும் அது அடியில் வந்து பிடிச்சிக்கிடும். அடியில் இருந்து எடுத்து விட்டிங்கன்னா அது அழகாக மேலே வந்துச்சா, இனி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சுற்றி சுற்றி ஃப்ரை ஆகிக்கிடும். இப்போது ஃபஸ்ட்டு போட்டது வந்து இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கோமா, அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இதை வந்து ஓப்பனில் வைக்காதீங்க, ஒரு பிளேட்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஹீட்டில் கொஞ்சம் அது வந்து அப்படியே உள்ளே வந்து ஊறி போய் இருக்கும். இப்போது இது 3rd ரவுண்டு இங்கே இருக்குது, 4th ரவுண்டு வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, 2nd வந்து ஊறட்டும். ஓகேவா? இப்படியே நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டாக எடுத்து மாற்றி வச்சுட்டு கடைசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக அந்த சுகர் சிரப்பை வந்து ஊற்றி விட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 3 ரவுண்டு இதில் இருக்குது. 4th ரவுண்டு வந்து சுகர் சிரப்பில் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா? எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இதாக இருக்குல்ல, இப்போ வந்து இப்படி மொத்தமாக வந்து மேலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சீக்கிரமாக உடஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும், கீழே ஒரு லேயரை மட்டும் விட்டுட்டு மேலே இருக்கிறதெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. 2 பாத்திரமாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சு சுகர் சிரப்பில் வந்து ஊற வச்சுருங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து எந்த ஒரு பால்ஸுமே வந்து நமக்கு வந்து உடையாது, அப்படியே முழுசாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி மொத்தமாக போட்டு நீங்கள் சுகர் சிரப் ஊற்றி வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ வந்து 2 பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? 2 பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன். இப்படி தான் நீங்கள் வைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பால்ஸுமே வந்து உடையாது. கொஞ்சம் கலக்கமாக இருக்கிற மாதிரியே நீங்கள் ஊற்றி வைங்க. நீங்கள் மொத்தமாக அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அது வந்து பெருசாக முடியாது, அது அப்படியே அந்த இடத்துக்குள்ளே வந்து இதாக இருக்கும். இப்படி வச்சிட்டிங்கன்னா அழகாக அது வந்து பெருசாகிடும். உடனே வந்து சாப்பிடக்கூடாது. ஒரு 1 hour வந்து அப்படியே அது ஊறட்டும். ஊறினோன்னே நம்ம எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். சுகர் சிரப் இந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிற மாதிரி போதும். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா கூட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அதோட காய்ச்சி நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் நிமுக்க ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே சீக்கிரமாக உடஞ்சிரும், நம்ம எடுக்கவே முடியாத அளவுக்கு உடஞ்சிரும். இதுதான் கரெக்டு. இது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கழித்து அதை மாற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கோமா, ஒரு 1/2 hour கழிச்சு, 1 hour ஊற சொல்லியிருக்கோமா, ஒரு 1/2 hour கழிச்சு இதை இப்படி திருப்பி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். அது அழகாக 2 சைடுமே நல்லா ஊறி வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு 1/2 hour கழித்து திருப்பி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 hour கழித்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த சுகர் சிரப்பை இறங்கி நல்லா சாஃப்டாக குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடும். இவ்வளோ தாங்க குலோப் ஜாமுன், ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. 1 hour கழித்து எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பால்ஸ் கூட நமக்கு வந்து உடையவே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணி காட்டுறேன். ஒரு பீஸ் எடுத்து அது ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து வாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. ஒரு நிமிஷம் பாருங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளதும் நல்லா அந்த ஜூஸ் இறங்கி சூப்பராக வந்திருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். நீங்களும் சூப்பராக சாப்பிட்லாம். எனக்கு இப்போ டெம்ட் ஆகிட்டு நான் குலோப் ஜாமுன் சாப்பிட போகிறேன். இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டினியூவாக இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.